அட அட, ஒரு வழியா இந்த சிவகாமி திருந்திட்டா. ஹா, இந்த சிவகாமி திருந்தினதுல நமக்கும் ஒரு பங்கு இருக்கு. சும்மா அது இதுன்னு போட்டு அவளை குடஞ்சி டார்ச்சர் பண்ணி ஒரு வழியா புத்தி வர வச்சாச்சு. சரி, சக்தி சார் சிவகாமிக்கு தேவையான திங்ஸ் எல்லாம் எடுத்துட்டு வந்து கொடுக்க சொன்னாரு. கொடுத்துட்டு சிவகாமிய ஒரு எட்டு பார்த்துட்டு கிளம்புவோம். இனி நமக்கு என்ன, நாம வந்த வேலை முடிஞ்சிருச்சு. சிவகாமி திருந்தனாலும் திருந்தனா இந்த வீட்டு பக்கம் வரணும்னு நினப்பு இருந்துச்சா, வீட்டை பூட்டணும்னு நினப்பு இருந்துச்சா? நான் வீட்டுல தனியா இருப்பேனே, இந்த வள்ளி என்ன பண்றா நினப்பு வந்துச்சா? ஒன்னும் இல்ல. வீம்பு பண்ணா ஒரேதான் வீம்பு பண்ணிக்கிட்டு ஆடுறது, இல்லன்னா ஒரேதான் பாசத்தை கொட்டி ஒரே இடத்துல உக்காந்துக்கிறது. சரி, மக கல்யாணத்தோட திருந்தி கொஞ்சம் நல்லவளா இருக்கா. இவ மாறினது யாருக்கு சந்தோஷமா இல்லையோ அந்த பொண்ணு சிவானி ரொம்ப சந்தோஷப்படுவா. ஆரம்பத்துல இருந்து கஷ்டப்பட்ட பொண்ணு. சரி, நல்லா இருக்கட்டும். இத கொண்டு போய் அவ வீட்டுல போட்டுட்டு இவ வீட்டு சாவியவும் கையில குடுத்துட்டு நாம வேலையை பார்த்து கிளம்புவோம். என்ன இப்படி புயல் வேகத்துல வாரா மொட்டாச்சி? இவளுக்கு என்னாச்சு? ஆமா ஆமா, எல்லாம் ஒரே கூட்டு களவாணிக்க தானே. சிவகாமி திருந்தினது இவளுக்கு வயிறு எரியுதோ? ஆத்தாடி விடாது கருப்புங்கிற மாதிரி இவ விற்றாத மொட்டாச்சியா இருக்காளே. வரட்டும் வரட்டும், சமாளிப்போம். முகத்தை கொஞ்சம் டெரரா வச்சுக்கலாம். இது ஓகே. ஏய் அடியே, அடியா வாடி. எங்கடி? எங்காவ? எங்காவ? யார கேக்குற? நான் யார கேக்குறேன்னு தெரியலையோ? இங்க எவடி இருந்தா அவளைத்தான் கேக்குறேன். யாரு? பொன்னம்மாவாயா? பொன்னம்மாவா? அடியே. ஏய் சும்மா ஏய் ஓயின்னு கத்திக்கிட்டே இருக்காத. அப்பப்பா, இந்த கத்துற சத்தம்லாம் கேட்டு பாதே டமில் டுமில்ங்குது. பொறுமையா பேசு. யார கேக்குற? பொன்னம்மாவையா இல்ல கண்ணாத்தாலையா? பொன்னம்மா கண்ணாத்தாவா? யாருடி இவங்களாம்? அப்படி கேளு, விளக்கமா சொல்றேன். பொன்னம்மா தோட்டத்துல வேலை பாப்பா. கண்ணாத்தா எங்களுக்கு வீட்டுக்கு என்னென்ன தேவையோ அந்த பொருள் எல்லாம் வாங்கி கொடுப்பா. ஆனா என்ன, 2 பேரும் வீட்டுக்கு வெளியே தான். இப்போதைக்கு 2 பேரும் இல்லைன்னு நினைக்கிறேன். உனக்கு யார் வேணும்? அதான் இல்ல இல்ல, எதுக்கு யார் வேணும்னு கேக்குற? கேட்டா உடனே ஆர்டர் போட்டு வர வைப்பேன். என்ன ஆர்டர் போட்டு வர வைப்பியா? ஐயோ, இன்ஃபார்ம் பண்ணி வர வைப்பேன். யார் வேணும் உனக்கு? எனக்கு சிவகாமி வேணும். சிவகாமி நாட் அவைலபிள். இப்போதைக்கு கண்ணாத்தா பொன்னம்மா. உனக்கு யார் வேணும்? டியோய் வாயில நல்லா வந்துரும். எங்கடி அந்த சிவகாமி? எங்க கூப்பிடு. ஆமா, நீ எங்கடி பொட்டி படிக்கையெல்லாம் தூக்கிட்டு கிளம்புற? என்ன மகையும் கூட ஒண்ணு சேர்ந்ததும் உன்னை வீட்டை விட்டு விரட்டிட்டாளா? கூப்பிடுறிய அவளை? ஆமா ஆமா, வீட்டை விட்டு விரட்டிட்டா. நானே வெளியே கிளம்பிட்டேன், நீயும் போ. ஏய் அவ எங்கடி? விளக்கண்ண, அதான் உன் மகன் கூட சேர்ந்துட்டான்னு சொல்றேல, பிறகு எதுக்கு இந்த வீட்டுல அவளுக்கு வேலை? அவ மகன் வீட்டுல தான் இருக்கா. ஓஹோ, அங்க போய் செட்டில் ஆயாச்சா? அந்த பக்கிகளும் ஏத்துக்குச்சிகளா? ஏன் உனக்கு என்ன கடுப்பு? கொஞ்சம் நஞ்சமா பண்ணா பெத்த பிள்ளைகளுக்கே துரோகம் பண்ணா கொஞ்சம் கூட அறிவு இல்லாம அதுக்கு எப்படி இவளை கொண்டு போய் அங்க உள்ள வச்சிருக்குதுங்க? ஆக மொத்தம் உங்க குடும்பத்துல யாரும் சோத்துல உப்பு போட்டு திங்கல. எங்க குடும்பத்திலயா? அடியே, நான் எங்கடி உங்க குடும்பத்துக்குள்ள வந்தேன்? நான் ஜஸ்ட் இங்க வேலை பாக்குறேன், அவ்வளவுதான். வேலை பார்த்தாலும் இங்க உள்ள சோத்த தானே தின்ன. ஷப்பா, இப்போ உனக்கு என்ன பிரச்சனை? எனக்கு சிவகாமி வேணும், அதுவும் இப்பவே வேணும். அவளை என்னோட ஃபேக்டரியில அடைச்சு வச்சேன், எனக்கே தெரியாம ஓடி வந்துட்டா. என்ன என்ன சொல்ற? ஓடி வந்தாளா? ஆமாண்டி. இவ்வளவு தைரியம் இருக்கும்? ஆஹா, ரொம்ப தைரியம் தான். அவளை சும்மா விடலாமா? கண்டிப்பா சும்மா விடக்கூடாது. அவளை கூப்பிட்டு அவளோட ஹெல்த் டிப்ஸ் என்னன்னு நம்ம கேட்கணும். ஹெல்த் டிப்ஸா? ஆமா மொட்டாச்சி, என்ன வயசாச்சு? இந்த வயசுல உன் ஃபேக்டரியில இருந்து அவ ஓடி வந்திருக்கானா? ஆத்தாடி, என்னாலே நம்ப முடியல. நான் 4-8 வெக்கு நடந்துட்டாலேவும் மேல் மூச்சு கீழ் மூச்சு வானத்துக்கும் பூமிக்கும் கீழே மேல ஏறி ஏறி இறங்குது. இவ ஓடுறானா? ஏ மொட்டாச்சி, வா 2 பேரும் போய் சேர்ந்து அவட்ட ஹெல்த் டிப்ஸ் என்னன்னு கேப்போம். பொடி பொடி லூசு, வாயில நல்லா வந்துற போது. உன்கிட்டலாம் நின்னு பேசுறேன் பாரு. கிறுக்கு கிறுக்கா? ஓய் ஏய் கம்முனு கட. இப்ப என்ன, அந்த சிவகாமி மகன் வீட்டுல இருக்கா? ஹோ, மகன் வீட்டுல இருந்தா எதுவும் பண்ண முடியாதுங்கிற தைரியத்துல இங்க இருந்து அங்க போயிட்டாளா? எஸ் எஸ் கரெக்ட். நீ எல்லாம் இங்க வந்து கத்துவ, ஏன்னா இங்க வீட்டுல யாரும் கிடையாது. அங்க அப்படியா? உன்னால அங்க வர முடியுமா? ஏய் ஏய் சும்மா ஏய் ஓயின்னு. மொட்டாச்சி, உனக்கு தைரியம் இருந்தா ஏய் நான் அப்பப்ப கத்துறிய அந்த வீர வசனம் உண்மையா இருந்தா, நீ ஒரு கோபக்கார பொம்பளையா இருந்தா அங்க வா பாத்துக்கலாம். எங்கடி? சக்தி சார் வீட்டுக்கு. என்ன மொட்டாச்சி, இடி இடிக்குதா? வைத்த கலக்குமே. இதுக்குதான் உன்னை அங்க வர சொன்னேன். நீ மட்டும் ஒரு தைரியமான பொம்பளையா இருந்தா
சக்தி சார் வீட்டுக்கு வாடி பார்க்கலாம். ஏய் போதும் போதும், வாய மூடு. என்ன அவன் வீடுனா பெரிய இதா? இப்ப வாரேன்டி, இந்த நிமிஷமே வாரேன். சிவகாமி உங்க கண்ணு முன்னாடியே பலார் பலார்னு அரையிறேன். அவ எனக்கு கொஞ்ச நெஞ்சமா பண்ணா? ஏ லூசு, அதுக்குதான் அவ சொத்தெல்லாம் எழுதி வாங்கிட்டியே, இன்னும் ஏன் அவளையே பிடிச்சு தொங்குற? அப்படிதான்டி, அப்படிதான் பண்ணுவேன். அவ மூலமா தான் பிரச்சனையே வந்தது. சும்மா விட மாட்டேன், சும்மாவே விட மாட்டேன். சக்தி இருந்தா என்ன, திரு இருந்தா என்ன, இப்பவே அங்க போறேன். அந்த சிவகாமிய 1-2 பாக்குறேன். நான் மட்டும் என் மகனை தொலைச்சிட்டு என் புருஷனை ஜெயிலுக்கு அனுப்பிட்டு என்ன கொஞ்சம் கொஞ்சமா புழுங்கி சாவணும். அவ மட்டும் உடனே திருந்துவாளாம், மக கூட சந்தோஷமா வாழ்வாளாம். எப்படி நான் வாழ விட்டுவேன்? இப்போ போய் அவளை கவனிச்சுக்கிறேன். நான் பேசுற பேச்சுல அந்த சக்தியை வீட்டை விட்டு விரட்ட வைக்கிறேன்டி. இது ஓ மேல சத்தியம். ஏன் மேல சத்தியமா? ஆமாண்டி, ஓ மேல சத்தியம். இப்பவே போறேன். ஏய் லூசு லூசு பக்கி, என் மேல எதுக்கு நீ சத்தியம் பண்ற? நீ தானே என் ஆத்திரத்தை தூண்டுன, அதோட விளைவு உனக்கு தான் இருக்கணும். ஏய் கூமுட்ட கிறுக்கி, அங்கெல்லாம் போகாதடி. அவங்க அங்க அவளை விரட்டி விட மாட்டாங்க. என் மேல வேற சத்தியம் பண்ணிருக்க, தொலைஞ்சு போவ. ஏய் விரட்டினாலும் சரி விரட்டலாட்டியும் சரி, உனக்கு தாண்டி பாதிப்பு. அங்க போய் இப்போ ஒரு ஆட்டம் ஆடு வேண்டி. ஐயோ கூமுட்ட கிறுக்கி. ஏய் எதுலடி போவ? நடந்தா, காரா, ஆட்டோவா? அவ வீட்டுல போய் அவளை கழுத்தை பிடிச்சு வெளியே தள்ள ஃபிளைட்ல போவாங்க. நடந்தே அவ வீட்டுக்கு போய் கழுத்தை பிடிச்சு வெளியே தள்ள வைப்பேன். அந்த சக்தி தள்ளுவாண்டி. நடந்தே போறியா? போ போ போ. நம்ம ஆட்டோ பிடிச்சி போனோம். நீ அங்க வர்றதுக்காக தாண்டி இவ்வளோ பேச்சு பேசுன. இவ்வளோ நாள் இந்த சிவகாமியை திருந்த விடாம என்ன ஆட்டம் போட்ட? போ போ, அங்க போய் நீ எல்லார்கிட்டையும் வாங்கி கட்டிக்கணும். அதுக்காக தான் உன்கிட்ட இவ்வளோ பேச்சு பேசினேன். சரி ஓகே, இவ போங்கள, நம்ம ஆட்டோ பிடிச்சு போய் எல்லாத்தையும் தயார் நிலையில வைப்போம். மொட்டாச்சி ஆட்டமா ஆடுன, இருக்கிற முடியும் இன்னைக்கு மொட்டைய போட்டு விடுவோம். ஆனா கிறுக்கு பிடிச்சவ ஏன் மேல போய் சத்தியம் பண்ணிட்டு போறா. சக்தி சார் எப்படி சிவகாமிய வீட்டை விட்டு வெளியே விரட்டி விடுவாரு? அம்மா கூட ஒன்னா வாழணும்னு ஆசைப்பட்டு அம்மாக்கு பாதுகாப்பா இருக்கணும் தானே நம்மள இங்க வீட்டுக்கு அனுப்பி வச்சாரு. கிறுக்கு பிடிச்சவ எதுவும் தெரியாம ஏன் மேலயுமே சத்தியம் பண்றா. பண்ணட்டும். கிறுக்கு சத்தியம்னா பழிக்காது. பழிக்காது இல்லங்க. நம்புறேன், பழிக்காது. என்னங்க? சொல்லுமா. என்ன ரொம்ப யோசனையில இருக்கிற மாதிரி இருக்கு? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, எங்க அம்மாவை பாத்துக்கிட்டு இருக்கேன். நல்லா பாத்தீங்க, தூங்குற பிள்ளைய கையில வச்சுக்கிட்டு கொடுங்க, தொட்டில்ல போடலாம். கொஞ்ச நேரம் இப்படி இருக்கட்டும். என்னங்க, இப்படியே கையில வச்சு பழகுனீங்க, அப்புறம் பாப்பா என் நேரம் இப்படியே தூக்கி வச்சுட்டு தான் இருக்கணும்னு சொல்லுவா. இப்படி எல்லாம் பழக கூடாதுங்க. நம்ம பாப்பா சந்தோஷமா இருக்காளா, அது போதும். இப்ப என்ன, கையிலேயே தூக்கி வச்சுட்டு இருக்கலாம். நம்ம 2 பேத்துக்கும் வேற என்ன வேலை? ஏன் சொல்ல மாட்டீங்க? நீங்க கடைக்கு போக வேண்டாம், நான் வீட்டு வேலையெல்லாம் பார்க்க வேண்டாம். வீட்டு வேலை நீ என்ன பார்க்க போற? அதானே, வந்துட்டீங்களா? வாங்க வாங்க. வீட்டுல பிள்ளைய பாக்குறத விட வேற உனக்கு என்ன வேலை, இதத்தானே கேட்க போறீங்க? வாசுகி, இதத்தான் கேப்பீங்க. டைம் கிடைக்கும் போதெல்லாம் கையில தூக்கி வச்சு கை சோகம் கொடுத்துறது. அப்புறம் வேலை வந்துட்டா இந்த பிள்ளைய எப்படின்னு கையில கொடுத்துட்டு எனக்கு என்னன்னு கிளம்பி போயிடுறது. அவன் நீங்க கையில தூக்கி வச்ச மாதிரி என்னையும் தூக்கி வைன்னு அழுவா. நான் வீட்டு வேலை கூட பார்க்க வேண்டியல, என்னோட வேலையை கூட நான் பார்க்க முடியாம உட்கார்ந்துட்டு இருக்கணும். அதைத்தானே எதிர்பார்க்கறீங்க? சரிதான். சரியேதான். என்ன சரி? இவ்வளவு நாள் எந்திக்க முடியல, உட்கார முடியல, அப்பா அம்மான்னு இருந்த. இன்னைக்கு கொஞ்சம் நல்லா இருக்கு உடம்புக்கு, உடனே வாய் பேச ஆரம்பிச்சிட்ட. கரெக்ட்டுங்க. எப்படி கண்டுபிடிச்சீங்க? உன்னை பத்தி எனக்கு தெரியாதா? என்னங்க, இத்தனை நாளா கொஞ்சம் கஷ்டமா தான் இருந்தது. எழுந்திருக்க படுக்க எல்லாத்துக்குமே சிரமமா இருந்ததா? இன்னைக்கு என்னன்னு தெரியல, கொஞ்சம் ஓரளவுக்கு ஓகே. அதான் உங்ககிட்ட கொஞ்சம் வம்பெடுத்து பார்க்கலான்னு பேசுனேன். எங்க சண்டை போடுறீங்க? என் நேரமும் எல்லாத்தையும் கண்டுபிடிச்சிருங்க. சண்டை போடணுமா? எதுக்குமா திடீர்னு சண்டை போடணுங்கிற? ரொம்ப போர் அடிக்குதுங்க. எப்ப பாரு இப்படியே பாசமா பேசிக்கிட்டு. வாங்கங்க, சண்டை போடலாமா? இன்னைக்கு ஒரு மார்க்கமா தான் இருக்க. ஆமாங்க. சரி வாங்க சண்டை போடலாம். வாசுகி, இப்போ சண்டைக்கு வாரீங்களா இல்லையா? இன்னைக்கு ஒரு முடிவுல தான் இருக்க. சரி இரு, பாப்பாவை உங்க அம்மாட்ட கொடுத்துட்டு வரேன். அம்மாட்ட கொடுத்துட்டு வரீங்களா? ஏன்? அது நம்ம சண்டை போடுறது பாப்பாவுக்கு. இருங்க, வெயிட். நீங்க என்ன சொல்ல வரீங்கன்னு புரிஞ்சு போச்சு. நம்ம சண்டையில பாப்பா முழிச்சுக்குவா, அவ்வளவுதானே. சத்தம் இல்லாம பையன் சண்டை போடலாமா?
ம் சத்தத்தை கம்மி பண்ணிக்கலாம். நான் அதை சொல்ல வரல வாசுகி. பின்ன என்ன? இங்க பாரு, நம்ம 2 பேரும் சண்டை போடலாம், ஒன்னும் பிரச்சனை இல்ல. ஆனா இப்ப 2 பேரும் ஒரு முடிவு எடுக்கணும். ஒப்பந்தம், டீல் பேசிக்கணும். ஓகேவா? ஒப்பந்தம் டீலா? அது என்ன? அது இத்தனை நாள் இருந்தது வேற. நாம 2 பேர் மட்டும்தான் சண்டை போடலாம், அடிச்சுக்கலாம், புடிச்சுக்கலாம். ஓகே. இப்போ என்னோட அம்மா வந்துட்டாங்க. அதுக்கு வாசுகி, நமக்குள்ள என்ன பிரச்சனைனாலும் சரி, ஏதாவது கோபம்னாலும் சரி, நம்ம குழந்தைமனுக்கு நாம சண்டை போடக்கூடாது. இதுல நம்ம 2 பேரும் உறுதியா இருக்கணும். ஏங்க? இல்லம்மா, நம்ம சண்டை போட்டுக்குடுவோம், சேர்ந்துக்குவோம். ஆனா பிள்ளைக மனசு பாதிக்கும். என்னடா அப்பா அம்மா இப்படி சண்டை போடுறாங்களேன்னு அவங்க கஷ்டப்படக்கூடாது. நம்மளோட சண்டையினால பிள்ளை மனசு பாதிக்க கூடாது. அதனால பாப்பா முனுக்க எப்பவுமே சண்டை நோ. என்னங்க, விளையாட்டுக்கு சண்டை போடலாம் தானே கூப்பிட்டேன். கிட்ட சீரியஸா சண்டை போட்டு அடிச்சு பத்தி விட்டுறீங்க போல. அது இல்லம்மா, இது நான் உன்கிட்ட சொல்லணும்னு நினைச்சது. இப்ப ஜாலியா சண்டை போடுவோம். எப்பவாவது சீரியஸா சண்டை வந்துச்சுன்னா, இல்லாட்டி ஏதாவது ஒரு சூழ்நிலையில கோபப்பட்டோம்னா, அப்போ பாப்பா பக்கத்துல இருந்தா கோபப்படக்கூடாது, சண்டை போடக்கூடாது, ஒருத்தருக்கு ஒருத்தர் திட்டிக்க கூடாது, சிடு சிடு கடுகடு இதெல்லாம் பேசிக்க கூடாது. ஓகே? நாம எந்த விதத்திலயும் பாப்பாவை கஷ்டப்படுத்த கூடாதுன்னு சொல்றீங்க, கரெக்டா? கரெக்ட்மா. புருஷன் பொண்டாட்டி சண்டையில தலையிடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. ஏன்னா இப்ப சண்டை போடுவோம், அப்புறம் சேர்ந்துக்குவோம். நடுவுல நம்ம குழந்தைக்கு என்ன படிச்சு அதிக மனசை கஷ்டப்படுத்த கூடாது. ஓகேவா? டீல் ஓகேன்னா சொல்லு, பாப்பாவை இப்பவே அம்மாட்ட கொடுத்துட்டு வரேன், 2 பேரும் சண்டை போடலாம். டீல் எல்லாம் ஓகே தான். ஆனா நம்ம இப்ப சண்டை போட்டா பாப்பாக்கு விவரம் தெரியாதே. இதுல என்ன வந்துச்சு? ஓய், பாப்பா உனக்கு சண்டையே போடக்கூடாது, அவ்வளவுதான். பாப்பாக்கு விவரம் தெரியும் தெரியாது அதெல்லாம் பேச்சு கிடையாது. ஓகேவா? ஏய், ஓகேப்பா, அடிச்சிராதீங்க. டீலுக்கு ஒத்துக்கிறேன். சரி, பாப்பா கொடுத்துட்டு வரவா? வேணாம் வேணாம், தூங்கிட்டு இருக்கிற பாப்பாவை தொந்தரவு பண்ணக்கூடாது. பாப்பா முழிக்கட்டும், அம்மாட்ட கொண்டு போய் கொடுத்துட்டு அப்புறம் உனக்கு கவனிச்சுக்கிறேன். ஓகே ஓகே. ஏய், கவனிச்சுக்கிறேன்னு சிரிக்க கூடாதுடா, டென்ஷனா இருக்கணும். ஓகே ஓகே. ஏய் திரு. நாளுக்கு நாள் ரொம்ப சந்தோஷம் கூடுது. பின்ன சும்மாவா? என் தங்கச்சிக்கு கல்யாணம் முடிய போது, அதை விட என் தங்கச்சிக்கு அம்மா பாசம் கிடைச்சி ரொம்ப சந்தோஷமா இருக்கா. இதை விட வேற என்ன வேணும்? தெரியுது தெரியுது, உங்க முகத்தை பார்த்தாலே எல்லாம் தெரியுது, சொல்லணும்னு அவசியமே இல்ல. சரி, எழுந்து நேரா உட்காரு, குறுக்கு வலிக்க போகுது. இல்ல இல்ல, ஓகேதான். பாப்பா அந்த பக்கம் மடியில தூங்குறா, நான் இந்த பக்கம் நெஞ்சில சாஞ்சி தூங்குறேன். 2 பேரையும் எப்பவுமே தாங்கிக்கிட்டுருங்க. இதுக்கு அடியன் பாக்கியம் செஞ்சிருக்கேமா. ஓகே ஓகே. பின்னாலும் இலை சிந்தும் துளி அழகு, அலை மீண்டு போனாலும் கரை கொண்ட நுரையழகு, இமை கொட்டும் விண்மீன்கள் இரவோடுதான் அழகு, இமை கொட்டும் விண்மீன்கள் இரவோடுதான் அழகு, இளமாற கண்ணுக்கு எப்போதும் நான் அழகு. மா, இன்னைக்கு உங்க கையால சாப்பிட்டது ரொம்ப சந்தோஷமா இருக்குமா. எனக்கும் சக்தி. சின்ன பிள்ளைல உனக்காவது அப்பப்ப சமைச்சு ஊட்டி விட்டுருக்கேன். ஆனா உன் தங்கச்சிக்கு அது கூட செய்யல. இன்னைக்கு நான் சமைச்சு உங்க எல்லாத்துக்கும் கொடுத்தது எனக்கே மனசு நிறைவா இருக்கு. சரிங்கம்மா. அம்மா, சிவானி அபிக்குட்டிய பார்க்க போயிருக்காளா? அவ வருவான்னு நீங்க வெயிட் பண்ணாதீங்க, நீங்களும் ஸ்வேதாவும் சாப்பிடுங்க. இருக்கட்டும் சக்தி, சிவானி வரட்டும். இல்லம்மா, அபிக்குட்டிக்கு ஊட்டி விடுறேன்னா அவளும் சேர்ந்து சாப்பிட்டு வந்துருவா. அப்படியா? ஆமாத்த, அங்க பாட்டிமா கேட்க மாட்டாங்க, சிவானிக்கு சேர்த்து வச்சு கொடுத்துருவாங்க. அதனால நாம 2 பேர் கூட சாப்பிடலாம். ஓ அப்படியா? சரிம்மா. என்னம்மா யோசிக்கிறீங்க? இல்லடா, அம்மா சமைச்சேனா, அதான் சிவானிக்கு 2 வா ஊட்டி விடலான்னு நினைச்சேன். ஓ அப்படியாமா? ஏய் ஸ்வேதாமா, போய் சிவானிய கூட்டிட்டு வா. சக்தி. ஓ, அம்மா ஆசைப்படுறாங்கல்ல. சரிங்க. ஏய் ஸ்வேதா, இருக்கட்டுமா, அவ வர நேரம் வரட்டும். வந்ததும் அவளே சாப்பாடு வேணும்னு கேட்டா அப்புறம் நான் சந்தோஷமா கொடுக்கறேன். அவளுக்கும் பிடிக்கணும்ல. மா, அதெல்லாம் பிடிக்குமா? இவ்வளவு நாள் அவ நீங்க ஒரு வார்த்தை பேச மாட்டீங்களான்னு ஏங்கிக்கிட்டு இருந்தா. இப்ப கூட நீங்க வாங்கி கொடுத்த சேலை, நெக்லஸ் இதெல்லாம் ராம் கிட்ட காமிக்கிறதுக்காக போயிருப்பா. ஓ ஆமாமா, நம்ம சிவானி எப்பவுமே அப்படித்தான். எப்பவும் யாரையுமே விட்டு கொடுக்க மாட்டா, எல்லாத்தையும் ஒண்ணு போலதான் பாப்பா. சரி ஓகே, நீங்க வேணா வெயிட் பண்ணுங்க, அவளா வரட்டும். வந்ததும் அம்மா எனக்கு சாப்பாடுன்னு கண்டிப்பா கேப்பா. அப்படி மட்டும் என் பொண்ணு கேட்டானா அதை விட சந்தோஷம் எனக்கு இல்லடா.
சரிம்மா. சரி, சிவானி வந்தோன்னே நீங்க பாருங்க. நான் ஆபீஸ் கிளம்புறேம்மா, லேட் ஆயிடுச்சு. சரி சரி, நீ போயிட்டு வா. சரிங்கம்மா. சிவகாமி, ஏ சிவகாமி. வள்ளியா? வள்ளி எப்படி இங்க வந்திருக்கா? எடி வள்ளி. அட 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 அட, சிவகாமியா இது? ஆரா, குடும்ப குத்து விளக்காவே மாறிட்ட போல. அடியே என்னடி? இந்த அடியே அப்படிங்கறது மட்டும் மாறல போல. அடடே, சிவகாமி சிரிக்கிறியா? சிவகாமி நீ சிரிக்கிறியா? என்னடி? பாரா, உனக்கு சிரிக்கலாம் தெரியுமா? வள்ளி. சரி சரி, பார்க்க இதுவும் நல்லா தான் இருக்கு. வள்ளியக்கா, என்ன வந்தது எங்க அம்மாவை கிண்டல் பண்ணிட்டு இருக்கீங்க? வள்ளி அக்காவா? சக்திக்கு வள்ளிய தெரியுமா? கிண்டலா? சக்தி சார், இதெல்லாம் ஒரு சந்தோஷம். சிவகாமி எப்படி பார்க்க எனக்கே ஆச்சரியமா இருக்கு. ஆமாக்கா, அம்மா ரொம்பவே மாறிட்டாங்க. சக்தி சாரா, என்ன நடக்குதுங்க? ஆமா சிவகாமி, வந்து இங்கே உலகதா செட்டில் ஆயிட்ட. அங்க உன் வீட்டை பத்தி நினைக்கவே இல்லையா? அங்க உள்ள வீட்டை மறந்தே போயிட்டியா? அது என்ன சிவகாமி? ஏ வள்ளி, ஏன் மகனா உனக்கு எப்படி தெரியும்? உங்க மகன்? ஓ, சக்தி சார் சொல்லலாமா? என்ன சக்தி? அத நான் சொல்றேன் சிவகாமி. என்னடி? சிவகாமி, ஒன் டைம் நீ சந்தேகம் கூட பட்ட. நீ எப்படி என் வீட்டுக்கு வந்த, என் புருஷன் அனுப்பி விட்டு வந்தியா அப்படின்னு ஒரு தடவை கோபப்பட்டு என்ன தெருவுல கூட நிப்பாட்டிட்டு போனியே. அதே இதுக்கு இப்ப சொல்ற? நீ ஓரளவுக்கு கெஸ் பண்ண, நான் தப்பா கெஸ் பண்ணிட்ட சிவகாமி. என்ன அனுப்பி விட்டது ஓ வீட்டுக்கார் இல்ல. உன்னை அனுப்பி விட்டதா? ஆமா சிவகாமி, என்ன சக்தி சார் தான் உன் வீட்டுக்கு அனுப்பி விட்டாரு. சக்தியா? நீ வீட்டுல தனியா இருக்க கூடாதுங்கிறதுக்காக சக்தி சார் ஃப்ரெண்டு வீட்டுல தான் நான் வேலை பாக்குறேன். என்ன அங்க இருந்து உன்னை பாத்துக்கிறதுக்காக இங்க அனுப்பி விட்டாரு. என்ன என்ன பாத்துக்கிறதுக்காகவா? ஆமா. சக்தி, என்னடா இதெல்லாம்? மா, சாரிமா. உங்களுக்கு தெரியாம உங்களை பாத்துக்கிறதுக்காக தான் வள்ளி அக்காவை அங்க அனுப்பி விட்டேன். என்ன பாத்துக்கவா? ஆமாமா, யாரும் இல்லாம தனியா இருக்கீங்க. எனக்கு மனசு கேட்கலமா. ஏதோ ஒண்ணுனா தனியா இருந்து என்ன பண்ணுவீங்க? அதான் வள்ளியக்காவை மறுநாளே நம்ம வீட்டுக்கு வேலைக்குன்னு வர வச்சேன். வள்ளியக்கா கொஞ்சம் ஓவரா பேசுறாங்க அப்படி இப்படின்னு சொல்லியும் வீட்டை விட்டு போகலனா அதுக்கு நான் கூடயே இருங்கன்னு சொன்னதுதாமா காரணம். சக்தி, என்ன சொல்ற? ஆமாமா, உங்களுக்குன்னு ஒரு பாதுகாப்பு வேணும். நாங்க 4 பேரும் ஒன்னா சேர்ந்து வெளியே வந்தோம், ஒன்னா இருக்கிறோம். ஆனா நீங்க ஒத்தையில அங்க தனியா இருக்கிறீங்கம்மா. எனக்கு உங்களை தனியா விட மனசு வரல. அதான் வள்ளியக்காவை அனுப்பி உங்க கூட துணையா இருக்க சொன்னேன். டேய், என்னடா சொல்ற? எனக்காக என்ன பாத்துக்கிறதுக்காக அனுப்பி விட்டியா? ஆமாமா. சக்தி, சக்தி. மா, இல்லடா, என்ன மன்னிச்சிடுறா. நான் தான் உங்க மேல கொஞ்சம் கூட அக்கறை இல்லாம இருந்துட்டேன். உங்களை நான் நினைச்சு கூட பாக்கல. ஆனா நீ எனக்காக எப்போறா வீட்டை விட்டு உங்களெல்லாம் விரட்டி விட்ட பிறவும் எனக்காக எப்போறா அப்படி எல்லாம் பார்த்த? மா, எப்போ நீ ஏன் அம்மாமா? உன்னை எப்படிமா நான் விடுவேன்? சக்தி, சாரிடா, ரொம்ப ரொம்ப சாரி. என்கிட்ட இதை தவிர எந்த வார்த்தையும் இல்லடா. அம்மாவை மன்னிச்சிருடா. ஐயோ அம்மா, சாரி கேக்குறத விடுங்க. நாங்க எல்லாத்தையும் மறந்துட்டோம். நீங்களும் மறந்துட்டு எப்பவும் போல நம்ம குடும்பம் ஒண்ணு போல இருங்கம்மா. இல்லடா, நான் மாமா, நீங்க எதுவும் சொல்ல வேண்டாம். சும்மா நார்மலா இருங்க. ஒரு மாதிரி இப்படி குற்ற உணர்ச்சியில இருக்காதீங்கம்மா. அது என்னால முடியுமான்னு தெரியலடா. ட்ரை பண்றேன். ஏய், ட்ரை பண்றதெல்லாம் இருக்கட்டும். இப்ப நான் சொல்றத கேளுங்க. என்ன வழி அக்கா? சக்தி சார், நல்ல வேளை நீங்க வீட்ல இருக்கீங்க. ஆபீஸ் போயிட்டீங்களா என்ன மட்டும் ஃபாஸ்டா வந்தேன். என்ன ஆச்சு? அந்த மொட்டாச்சி இங்க வாரா. மொட்டாச்சியா? அவ எதுக்குடி இங்க வாரா? எல்லாம் ஒன்ன பார்க்கதான் சிவகாமி. என்னையா? ஏதோ உன்னை கவனிக்கணுமா? கவனிக்கணுமாவா? கவனிக்கணும்னா சாப்பாடு கீப்பாடு போட்டு கூப்பாடு போட்டு கவனிக்கிறது இல்ல. உன்னை சப்பு சப்பு 4 அறை விடுவாளாம். வள்ளியக்கா? ஆமா சக்தி சார், அங்க வீட்ல இருந்து கிளம்ப மொத்தல முன்ன வந்து நின்னா. அந்த சிவகாமி எங்க? நான் 4 வார்த்தை கேட்கணும், 4 அடி அடிக்கணும். ஐயோ, ஒரே ஆர்ப்பாட்டம். வள்ளியக்கா, நீங்க சும்மாவா விட்டீங்க? அது எப்படி சும்மா விடுவேன்? அவ்வளவு உசு பேத்தி இங்க வர வச்சர்ல. இங்கயா? இங்க எதுக்குடி வர சொன்ன? சிவகாமி, நீ திருந்தனா ஆரம்பத்திலே திருந்திருக்கலாம். நான் உன் மைண்ட பிரெயின் வாஷ் பண்ணி உன்னை திருந்த விடாம உன் சொத்தெல்லாம் பேசி பேசியே வாங்கினா. அவளை சும்மா விட்டுறலாமா? என்னடி சொல்ற? இங்க சக்தி சார் இருப்பாங்கன்னா இங்க வர சொன்னேன். சக்தி சார், தயாரா இருக்கீங்களா? எங்க அம்மாவை ஃபேக்டரியில அடைச்சு வச்சான்னு சொல்லும் போதேவும் அவ மேல அவ்வளவு கோபம் வந்தது. இருந்தாலும் பொறுமையா போவோம். கல்யாணம் முடிச்சதா அவ குடும்பத்தையே கவனிச்சுக்கலாம்னு நினைச்சேன். ஆனா மீன் தானா தூண்டில தேடி வருதா? வந்துகிட்டே இருக்கு, அதுவும் நடந்து. அவளுக்கு முன்ன நான் உங்ககிட்ட இதை சொல்ல வரணும்னு ஆட்டோவுக்கு 100 ரூபாய் கொடுத்து வந்திருக்கேன். ஏய், 100 ரூபாய் தானடி?
கணக்குல வச்சு அப்புறம் கொடுத்துடணும். சரிடி, அவளை அங்கேயே அடிச்சு பத்திருக்க வேண்டிதானே. எதுக்குடி இங்கெல்லாம் வர வைக்கிற? அவ மூஞ்சிலெல்லாம் முழிக்க கூடாதுன்னு நினைச்சேன். ஏன் 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 பயப்படுற? உன்னை விட அவ மோசமான வில்லி. நீயாவது திருந்திட்ட, அவ இன்னும் திருந்த மாட்டேங்கிறா. நம்ம கிட்டலாம் 4 அடி வாங்கினா திருந்துவா. கரெக்டா சொன்னீங்க வள்ளியக்கா. வரட்டும் வரட்டும், நான் பெரியப்பாக்கு ஃபோன் பண்ணி ஆபீஸ்க்கு 1 மணி நேரம் லேட்டா வரேன்னு சொல்லிக்கிறேன். இன்னைக்கு வந்து என்ன பண்றாங்கன்னு பாக்குறேன். சக்தி, வேணாண்டா. அம்மா மேலேயும் தப்பு இருக்கு. நானும் அவ கூட சேர்ந்து தப்பு பண்ணிட்டு இப்ப அவளை மட்டும் திட்டுறது தப்புடா. மா, நாமளா வழிய போய் திட்டினாதான் தப்பு. அதுவா வழிய வந்து வாங்கிட்டா நாம என்ன பண்ண முடியும்? கரெக்ட் கரெக்ட், 100% கரெக்ட். போய மூடுடி, நீ வேற. சிவகாமி, ரெடி ஆயிரு. மொட்டாச்சி ஆன் த வேலை வந்துகிட்டே இருக்கா. அவளை நாம இன்னைக்கு எல்லாரும் சேர்ந்து ஒரு வழி படுத்துறோம். ஓகே? எனக்கு என்னமோ இதெல்லாம் பிடிக்கல. அவ மூஞ்சிலெல்லாம் முழிக்காம இங்க இருந்து நிம்மதியா வாழணும்னு நினைச்சேன். ஆனா அவ திரும்பவும். மா, அவளை பார்த்து நீங்க ஒன்னும் பயப்பட வேண்டாம். தப்பு பண்ணிட்டேங்கிற குற்ற உணர்ச்சியில இருந்து வெளியே வாங்க. இந்த அளவுக்கு மாறினதே சந்தோஷமா. அது வரட்டும், நான் பாத்துக்கிறேன். சக்தி சார், நானும் கூட. பாத்துக்கலாம் வள்ளியக்கா. ஓகே ஓகே, வாங்க வாங்க, வெளியே போய் ரெடியா நிக்கலாம். ம். என்னங்க ஆ ஆ என்னங்க, நானும் வரட்டுமா? சக்தி சார், உங்க ஒய்ஃபா? ம், ஆமா வள்ளியக்கா. அடாடா, இந்த காலத்து பிள்ளைகளா டோய்ங்குதுங்க. இந்த பிள்ளைய பாரு, அழகா என்னங்கன்னு கேட்கவே காதுக்கு குளு குளுன்னு இருக்கு. சக்தி சார், நீங்க லக்கி தான். ஆமா ஆமா வள்ளியக்கா, ரொம்ப லக்கி தான். என்னங்க? என்னவா? ஒண்ணு இல்லைங்க. நானும் வெளியே வரட்டுமா? அந்த மொட்டாச்சிய அட்டாக் பண்ண. வாமா, நீ இல்லாமையா? வா வா போலாம். ஓகேங்க. மா, நீங்க இங்கே இருங்க, நாங்க பாத்துக்கிறோம். சக்தி. நான் பாத்துக்கிறேன். சரிடா. ம். வள்ளியக்கா, வாங்க. இதோ வரேன். என்னங்க என்னங்க, நானும். வாமா. அத்தை பாருங்கனே, சாதனையா உட்காந்துட்டு எழுந்து வர மாட்டேங்கிறான். அதானேமா. டேய் சாய் குட்டி, சாய் தங்கம், என்னடா பாரு, சேமா உட்கார்ந்திருக்க. வா வா, போய் குளிச்சிட்டு வரலாம். குளிக்கலாம்டா, அப்புறம் வந்து நீ வாட்டுக்கு உட்கார்ந்து விளையாடு. அத்தை வர வர ரொம்ப சேட்டை பண்றான் அத்தை. பாருங்க, நாம சொல்றத கேட்க மாட்டேங்கிறான். ஆமாமா, விளையாட்டு அதிகமாயி போச்சு. சாய் குட்டி, வர வர விளையாட்டு மட்டும் தான் உன்கிட்ட இருக்கு. ஒழுங்கா சாப்பிடுறதில்ல, தூங்குறதில்ல. என்னடா சேட்டை? ஏதாவது சொல்லிட்டா புரியாத மொழியில பேசு. பாட்டிட்ட நல்லபடியா பேசுறியா இல்ல திட்டுறியான்னு கூட தெரியலையே. சொல்றது சரிதானம்மா? சிரிச்சுக்கிட்டே பேசுறான், ஆனா திட்டுறானா இல்லாட்டி நார்மலா தான் பேசுறானான்னு தெரியல. இந்த டவுட் எனக்கும் இருக்கத்த. நம்ம கோவமா பேசினாலும் ஏதாவது சொல்லுவான். ஒருவேளை திட்டதான் செய்வான்னு நினைக்கிறேன். செய்வாரு. யார் இவரு? பூமாரி அத்தை, அம்மா. சரோஜாவா? சரோஜா, வா வா. மதினி, வா சரோஜா. என்ன பேரனை பாத்துட்டு போலான்னு வந்தியா? ஆமா மதினி. வா வா வா. மா, வாங்கம்மா. ஆமாண்டி. ஏய் சாய்க்குட்டி. என்னமோ சொல்றான். அவனும் பாட்டி வாங்கன்னு கூப்பிடுவான். வா வா, வந்து உட்காரு. சரி மதினி. உட்காரு சரோஜா, டீ காபி ஏதாவது கொண்டு வரேன். மதினி, நான் இப்ப கிளம்பிடுவேன், இருக்கட்டும். இல்ல உட்காரு, இந்த வாரேன். அத்தை நீங்க உட்காருங்க, நான் போய் போட்டு கொண்டு வரேன். இருக்கட்டுமா, உங்க அம்மாட்ட பேசிட்டு அத்தை போய் காஃபி கொண்டு வரேன். அத்தை, ஓ அம்மா வந்திருக்கா, நீ போய் காஃபி போட்டுட்டு பேசிட்டு அத்தை போயிட்டு வரேன். சரிங்க அத்தை. உட்காருமா. ஏய் சாய்க்குட்டி, என் பேராண்டி என்ன பண்றானா? உட்கார்ந்து விளையாண்டுட்டு இருக்கீங்களா? மா, அப்பா என்னம்மா பண்றாங்க? உங்க அப்பா ஆபீஸ் போயிருக்காருடி. அம்மா இன்னைக்கு வேலைக்கு போல. பேராண்டி கண்ணுக்குள்ளே இருந்தானா, சரி ஒரு எட்டு வந்து பாத்துட்டு போலான்னு வந்தேன். நான் உங்களை நினைச்சுக்கிட்டே இருந்தேன், ஆனா எதிர்பார்க்கல, திடீர்னு வந்துட்டீங்க. வேலை இல்லாட்டி எங்க வீட்டை சும்மா என்னடி பண்ண போறேன். உன்னையும் என் பேரனையும் பாக்குறதுக்காக ஓடி வந்துருவேன். சரிங்கம்மா. ராஜு எங்கம்மா? ஆபீஸ் போயிருக்காங்கம்மா. மா, ஹாசினிக்கு வீடு வாங்குறதா சொன்னேன்ல. ஆமாண்டி, அது விஷயமாவும் பேச போயிருக்காங்க. அந்த இடத்த நாங்க பத்திரம் முடிச்சிட்டோம். ஓ, முடிச்சிட்டீங்களா? ஆமாமா. இந்த அமௌண்ட், மேற்கொண்டு அமௌண்ட் எல்லாம் போட்டு அட்வான்ஸ் பண்ணியாச்சு. ஹாசினி கல்யாணத்தோட பத்திரம் முடிச்சிடலாம். சரிம்மா, நல்ல விஷயம்தான். என் பிள்ளை இந்த வயசுலேயும் பெரிய மனசி மாதிரி யோசித்து ஓ நாத்தனாவுக்கு நீ இப்படி செய்யற. உன் குணம்லாம் அம்மாக்கு இல்லடி. இத பார்க்க அழகாதான் இருக்கு. மா, ராஜு மாமா எனக்காக எல்லாம் செய்யறாங்க. இதுல என்னமா இருக்கு? அம்மா,
இந்த பத்திரம் முடிச்சது அப்புறம் இந்த வீடு விஷயம் எதுவுமே அத்தைக்கு தெரியாது. அத்தை இருக்கும் போது நீங்க எதுவும் கேட்றாதீங்க, அதை பத்தி பேசாதீங்க, சரியா? சரிடி. பத்திரம் வீடா? என்ன சொல்றா இவ? அதுவே எனக்கு தெரியாது. எனக்கு தெரியாம என்ன பண்றா? என் மருமகன் உரிமையில எல்லாத்தையும் அவகிட்ட சொல்லிக்கிட்டு பேசிக்கிட்டு இப்ப என் பொண்ணு மாதிரி தானே அவளையும் பாத்துக்கிறேன். ஆனா இப்ப திடீர்னு இவ பூமாரி இப்படி இருப்பான்னு நினைச்சு கூட பார்க்கல. அவளதான் அவ புத்திய காமிக்கிறா போல. ஹாசினி கல்யாணத்தன்னைக்கு எல்லாத்துக்கும் சஸ்பென்ஸா ஹாசினிய ரிஜிஸ்டர் ஆபீஸ் கூட்டிட்டு போய் அந்த வீட்டு பத்திரத்தை அவளை கையெழுத்து போட வைக்கணுமா? இதான் என்னோட ராஜமாமாவோட பிளான். அதனால நீங்க யார்கிட்டயும் சொல்லிடாதீங்க. ஹேய், நான் யார்கிட்டடி சொல்ல போறேன்? எல்லாத்தையும் பார்த்து செய். சரிம்மா. ராம், நான் வந்து ரொம்ப நேரம் ஆச்சு. நான் கிளம்புறேன், நீயும் ஆபீஸ்க்கு கிளம்பு. சாரிம்மா. லட்டு குட்டி போயிட்டு வாடா. லட்டுமா, அங்க பாட்டி இருப்பாங்க, அவங்கள தொந்தரவு பண்ணக்கூடாது. அப்புறம் மரியாதையா பேசணும். வாய் ரொம்ப அதிகமா பேசக்கூடாது. ஏ ராம், என்ன இதெல்லாம்? ஏய், சொல்லி கொடுக்கணும்ல. வர வர பாப்பா ஸ்கூலுக்கு போக ஆரம்பிச்சதுல இருந்து எல்லார்கிட்டயும் ரொம்ப பேசுறா. அதனாலதான் அப்படி சொல்றது. அதான் நான் கூட இருக்கேன்ல, என் அபிக்குட்டிய நான் பாத்துக்கிறேன். ஆமால, நான் இதெல்லாம் சொல்ல வேண்டிய அவசியமே இல்ல. ஆமா ராம். என் பிள்ளைகளை இப்படி பார்க்க என் கண்ணே பட்டுடும் போல இருக்கு. என்ன அழகா இருக்குதுங்க. அப்பப்பா, என் பிள்ளைகளுக்கு இன்னைக்கு சுத்தி போடணும். இப்படி ஒரு வாழ்க்கை என் ராம்க்கு அமைஞ்சிராதானு. வேண்டாத சாமி இல்ல, போகாத கோவில் இல்ல. சாமி என் பக்கமும் கண்ணு திறந்து பாத்துருக்கு. என் ராம் சந்தோஷமா இருக்கான். நிஷாமா, நீ இதை பார்த்துட்டு தான் இருப்பேன்னு நினைக்கிறேன். இனிமேல் தான் உன் ஆத்மா சாந்தி அடையும். நீயும் சந்தோஷமா இருப்ப. பாட்டிமா. சிவானி கண்ணு. என்ன பாட்டிமா இப்படி பாக்குறீங்க? ஒன்னே இல்லடா. சிவானி, எனக்கு இப்ப சந்தோஷம் தானே? உன் அம்மா உனக்கு கிடைச்சிட்டா. ஆமா பாட்டிமா. பாட்டிமா, இன்னைக்கு அம்மா எனக்காக சப்பாத்தி வைக்கிறேன்னு சொன்னாங்க. நான் பாருங்க இங்க வந்து சாப்பிட்டுட்டேன். அச்சிச்சோ, சரி சரி. நீ அங்க போய் சாப்பிடாம இருக்காத. அம்மா சமைச்சதுக்காக ஒரு 2 சப்பாத்தியாவது சாப்பிட்டுக்கோ. பாட்டிமா, அம்மா முத உனக்காக ஆசையா சமைச்சிருக்கா. போய் சாப்பிடுமா. சிவானி கண்ணு. சொல்லுங்க பாட்டிமா. என் அபிக்குட்டிக்கு நீ அம்மாவா கிடைச்சதும், உனக்கு அம்மா பாசம் கிடைக்கலன்னு தெரிஞ்சதும் எந்த அளவுக்கு நினைச்சு கஷ்டப்பட்டிருப்பேன் தெரியுமா? இந்த சிவகாமி மனசு எப்படியாவது மாறணும், உனக்கு ஒரு நல்ல அம்மாவா இனிமேலாவது இருக்கணும்னு. பரவாயில்ல, நம்ம பேசுறதும் கடவுள் காதுக்கு கேக்குது. சொன்னதை செஞ்சுட்டார் பாத்தியா? ஆஹா, இது வேறயா? பாட்டிமா, அப்பதான் உங்களாலதான் சிவகாமி அம்மா இங்க வந்திருக்காங்க. ஆமாராம். சரிதான் சரிதான். இல்லையா, இன்னைக்கு உங்க நிச்சயதார்த்தத்துல பிரச்சனை பண்ணாலா? அப்பா அவளை திட்டி அடிச்சு விரட்டி விட்டோம். ஆனா அப்பாவும் மனசு கடந்து கஷ்டப்பட்டுச்சு, பெத்தவ நிச்சயத்தை பார்க்காம போறாளேன்னு. ஆனா இப்ப நான் சந்தோஷமா இருக்கேன். என் பேத்தி பேரன் கல்யாணத்தை பாக்கறதுக்கு வந்துட்டா. நீங்க 2 பேரும் சந்தோஷமா இருந்தா எனக்கு ரொம்ப சந்தோஷம். அடியே, நீயும் தாண்டி. 3 பேரும் எப்பயும் இப்படி ஒத்துமையா சந்தோஷமா இருங்க. இதெல்லாம் நல்லா புரியுதுடி. நீ உன்னை வச்சுக்கிட்டு ஒன்னும் பேச முடியாது போல. ஆமா ஆமா, உண்மைதான் பாட்டிமா, ஒன்னும் பேச முடியாது. ஏதோ வாய்க்குள்ள புலம்புற மாதிரி இருக்கு. கேட்டுச்சா என்ன? கேட்டுச்சா? கேக்கல, புரிஞ்சது. புரிஞ்சதா? என்ன 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 புரிஞ்சது? ஏன் இவ்வளவு அவசரம்? ஏய், என்ன புரிஞ்சது? பாப்பா இருக்கா, பாட்டிமா இருக்காங்க, அமைதியா இருக்கணும். சிவானி, எனக்கு இப்ப தெரிஞ்சாகணும். நான் புலம்புனதுல உனக்கு என்ன புரிஞ்சது? சொல்லு சொல்லு. அதெல்லாம் ஒண்ணும் புரியலையே. ஏய், முத நீ என்ன பாரு. என்ன பாரு? அதெல்லாம் முடியாது. பாரு, இல்ல சத்தமா பேசுவேன். ஓய், பேசாம இரு. எனக்கு கேள்விக்கு பதில் தெரிஞ்சாகணும். முத நீ என்ன பாரு. பாருமா. என்ன? என் கண்ண பாரு. ராம், கண்ண பாரு. என்ன? என்ன புரிஞ்சது? கொண்டு வே ராம். ஓய், சொல்லு, என்ன புரிஞ்சது? அது ஒண்ணு இல்ல, நீ பேசாம இரு. ஒன்னே இல்ல? சரி சரி, ஒன்னே இல்ல. இரு, இப்பவே பாட்டிமாட்ட கேக்குறேன். என்ன? ஏதோ என்கிட்ட மறைக்கிற பாட்டிமா, நீங்க கேட்டு சொல்லுங்கன்னு சொல்றேன். ஏ ராம், அடி வாங்குவ. அதெல்லாம் முடியாது, நீ சொல்ல மாட்டேங்கிறேல. இரு இரு இரு, பாட்டிமாட்ட கேக்குறேன். வேண்டாம் ராம். இல்ல, நான் கண்டிப்பா கேட்பேன். ராம், சும்மா இரு. பாட்டிமா. ராம். சொல்லியா? அது வந்து பாட்டிமா. ராம் சொல்றேன். அப்படி வா. என்னையா?
இல்ல பாட்டிமா, நான் இப்ப ஆபீஸ் கிளம்பிடுவேன். அபிக்குட்டி சிவானி கூட வீட்டுக்கு போறேன்னா போயிட்டு வரட்டும். நீங்க எங்க கவனமா இருங்க. என்னையா புதுசா சொல்ற? இது டெய்லி நடக்கிறதானே, நான் பாத்துக்கிறேன். சரி பாட்டிமா. அபிக்குட்டிக்கு ஸ்நாக்ஸ் வச்சிருந்தேன், இரு எடுத்துட்டு வரேன். வாங்கிட்டு அப்படியே கிளம்புங்க. சரி பாட்டிமா. சொல்லு. இதோ சொல்றேன். எங்க அண்ணன் கிட்ட போய் ஒன்னு சொல்றேன், அப்புறம் எங்க அம்மாட்ட போய் ஒன்னு சொல்றேன். உங்க அம்மாட்டையுமா? ஆமா ஆமா, எல்லார்கிட்டயும் சொல்றேன். இதோ என் அபிச்சலத்திட்டையும் சொல்றேன். லட்டு குட்டிட்டியுமா? ஆமா ஆமா. அபிக்குட்டி, நீ சொல்ற தங்கம், அப்பாவை யார்கிட்ட போட்டு கொடுக்கலாம்? எப்படி? அபிக்குட்டி, அம்மா கேட்டா சொல்ல மாட்டியா? அம்மா கேட்டா அப்பனா நீங்களே அப்பாவை கவனிச்சுக்கோங்க. என்னம்மா கவனிச்சுக்கவா? வேற யார்கிட்டயும் போட்டு கொடுக்க வேணாமா, நீங்களே கவனிச்சுக்கோங்க. கவனிச்சுக்கலாமா? ஏய், வர வர நீ ரொம்ப பண்ற. அடி வாங்குவ. ராம், இது என்ன சவுண்டு? என்ன சவுண்டு? வெளியே யார் சண்டை போடுறா? ராம், எங்க வீட்ல இருந்தா கேக்குது. தெரியலையேம்மா, வா பார்க்கலாம். லட்டுமா, இங்கேயே உட்காந்துரு, அப்பா அம்மா வந்துடுறோம். ராம் ராம் வா. இங்க பாருங்க, இங்க வந்து தேவையில்லாதது பேசுறத வச்சுக்காதீங்க. கிளம்பிருங்க இங்க இருந்து. டேய் டேய், உனக்கெல்லாம் அறிவு இருக்காடா? ஹலோ ஹலோ, இங்க பாருங்க, தேவையில்லாம பேசிட்டு இருந்தீங்க. ஏய் நிறுத்துடி, ஒண்ணுக்கு ஒண்ணு சப்போர்ட். இங்க பாருங்க, இதுக்கு மேலே நீங்க பேசுனீங்க அப்புறம் நல்லா இருக்காது. போலீஸ் வரைக்கும் போவேன். ஏய் போடா. யாருக்கு பயம்? என் புருஷன் அங்கதான் இருக்கான், சந்தோஷமா கூட போய் இருந்துக்குவேன். போடா, இப்பவே போ, போய் போலீஸ கூட்டிட்டு வா. என்னடா என்ன அமைதியா இருக்க? நான் வேணா போன் நம்பர் தரவா? போலீஸ வர வைக்கிறியா? நீங்க தர வேண்டாம், போலீஸ நான் ஒரு நாள் வர வைப்பேன். அப்ப கதறுவீங்க பாருங்க. ஏய் சீ நிறுத்துடா. உன் பூச்சாண்டிக்கெல்லாம் நான் பயப்படுறவ கிடையாது. என் மொட்டாச்சி லூசு மாதிரி இங்கேயும் வந்துட்ட. நான் உன்னை உசுப்பேத்தி இங்க வர சொன்னதேவும் இவங்க கிட்ட நீ நல்லா வாங்கி கட்டிட்டு போவேன் தான். வந்து ஓவரா பேசுற, நல்லதுக்குள்ள பாத்துக்கோ. ஏய் யாருடி வாங்கி கட்டிட்டு போவா? நீங்க எல்லாரும் தான் என்கிட்ட வாங்கிக்கிட்டு வாய மூடிக்கிட்டு இருப்பீங்க. இங்க பாருங்க, வயசுல கொஞ்சம் மூத்தவங்களாச்சேன்னு மரியாதை கொடுத்து பேசுறேன். நீங்களே உங்க மரியாதையை குறைச்சிக்காதீங்க, கிளம்பிருங்க. டேய் டேய், உன்கிட்ட மரியாதைலாம் நான் எதிர்பார்த்து வரல. ஆமா ஆமா, அப்பவே உன்கிட்ட கேட்டனே, உனக்கு அறிவு இருக்காடா? ஏய் ஸ்வேதாமா, நீங்க சும்மா இருங்க. இந்த பொம்பளை உங்களை வாய்க்கு வந்தபடி பேசுவா, என்னாலலாம் பாத்துட்டு இருக்க முடியாது. அப்படி போடு. தமிழ் பெண்மணி நிரூபிச்சிட்டமா? புருஷனுக்கு ஒண்ணு நானா ஓடி வர பத்தியா? சாபாஸ். ஐயோ வள்ளியக்கா, நீங்க வேற சும்மா இருங்க. ஸ்வேதா, அத்தை, நான் எல்லாருக்கும் மரியாதை கொடுக்கணும்னு நினைப்பேன். ஆனா ஏன் புருஷனுக்கு மரியாதை இல்லாம மோசமா பேசுவா, நான் பாத்துட்டு இருப்பேனா? ஸ்வேதாமா. என்னங்க, கொஞ்ச நேரம் அமைதியா இருங்க, இவள நான் கவனிச்சுக்கிறேன். ஸ்வேதா அவசரப்படாத. அடியே எலும்பி, 4 எலும்ப வச்சுக்கிட்டு என்ன அடி? சரிதான், நாய கூப்பிட்டா ஒரே நாய் 4 எலும்பையும் கவிட்டு போயிரும். உனக்கு இந்த பேச்சா? ஸ்வேதா, என்னாச்சு? சிவானி வந்துட்டியா? இங்க பாரு, உங்க அண்ணனையும் சரி உங்க அம்மாவையும் சரி மரியாதையே இல்லாம பேசுறா. அதுவும் ரொம்ப மோசமா பேசுறா. வாடி என் வீட்டு மருமகளே. ஹேய் ஹேய் இங்க பாரு, எதா இருந்தாலும் என்கிட்ட பேசு. என் மகன், என் மருமக, என் மக, யார்கிட்டயாவது உன் பேச்ச காமிச்ச? வாடி வா. இப்பதான் வாய திறக்கணும்னு தோணுச்சா? பரவாயில்லையே, மகளை பேசினவன பொத்துக்கிட்டு வருது கோபம். ஆமா ஆமா, நீங்க திருந்திட்டீங்கல்ல. ஆமாடி, நான் திருந்திட்டேன் தான். இருந்தாலும் உன் கூட சேர்ந்த பாவத்துக்கு என்ன ஏதானாலும் பேசு. அப்புறம் யார் உன் வீட்டு மருமக? என் மகளை பத்தி ஏதாவது பேசுன? ஐயோடா, என்ன பண்ணிருவியா? ஏய் சக்தி சார், இதுக்கு மேலேயும் பொறுமையா இருக்க முடியாது. இவ இங்க வந்து 4 வாங்கிட்டு போகணும் தான் இவளை இங்க வர வச்சேன். அதை கொடுக்காம இருந்தா எப்படி? வள்ளியக்கா அவசரப்படாதீங்க. ஏன் சக்தி சார், நீங்க அவ மேல கை வச்சாதான் தப்பு. பொம்பளைங்க நாங்க கை வச்சா தப்பு இல்ல. ஏய் போதண்டி, ஓவர் ஃபில்டப்லாம் கொடுக்காத. எனக்கும் கை இருக்கு, 2 கால் கூட இருக்கு, உதைக்கவும் தெரியும். எனக்கும் தெரியும் நீ கழுதானு. ஏய் இங்க பாருங்க, தேவையில்லாம பிரச்சனை பண்ணாம கிளம்புங்க. அது எப்படி கிளம்ப முடியும்? இவதான் எல்லா பிரச்சனைக்கும் காரணம், உன் அம்மாக்காரி. இவளால நான் கேட்டேன், என்னால நீ கேட்டேன்னு என்னையும் சேர்த்து குழிக்குள்ள பிடிச்சு தள்ளி விட்டுட்டு இப்ப இவ மட்டும் எழுந்து நல்லவ மாதிரி உங்க கூட எல்லாம் சந்தோஷமா வாழ்வா. நான் மட்டும் என் புருஷன் இல்லாம என் மகன் இல்லாம தனியா உட்காந்து அழணுமா? ஏய் நீ தாண்டி என்ன ஆசை காட்டி என்ன இந்த அளவுக்கு பிரச்சனை இழுத்து விட்டதே நீதான். புத்தி கெட்டு போய் பணத்து மேல ஆசைப்பட்டு நீ சொன்னதெல்லாம் கேட்டேன் பாத்தியா?
அது என் தப்புடி. தப்பு பண்ணல. இப்ப நீ மட்டும் எப்படி சந்தோஷமா இருக்கலாம்? ஐயே, என் மொட்டாச்சி இப்ப என்னதான் பண்ணணுங்கிற? அவ இங்கெல்லாம் இருக்க கூடாது. நான் என் ஃபேக்டரியில எப்படி இவளை அடைச்சு போட்டேனோ அதே மாதிரி அங்க இருக்கட்டும். சோறு தண்ணி இல்லாம சுத்தி ஆள் இல்லாம இவ ஒத்தையில தான் அடைஞ்சு கிடக்கணும். எப்ப என் வாழ்க்கையில சந்தோஷமா இருக்கேனோ அது வரைக்கும் இவளும் கஷ்டத்தை அனுபவிக்கணும். இவ என்ன லூசா இருப்பாளோ? இங்க பாருங்க, நீங்க சொல்றதெல்லாம் கதைக்கு ஆகாது. ஆமா கதைக்காகாது, ஆனா நிஜத்துக்கு ஆகும். இங்க பாருங்க, பிரச்சனை பண்ணாம கிளம்புங்க. இந்த சிவகாமி இல்லாம நான் கிளம்ப மாட்டேன். இவ சந்தோஷமா கொண்டாடுவா, நான் மட்டும் கஷ்டப்படணுமா? அவ்வளவுதான். லூசுக்கு அடிச்சுதான் தெளிய வைக்கணும் இவள. நான் கவனிச்சுக்கிறேன். பாட்டிமா, நானும் கேட்டுட்டு தான் இருந்தேன். இவளாம் பேசி திருந்துறவல்ல. 4 குடுப்பு கொடுத்தாதான் திருந்துவா. என்கிட்ட இவ வாங்கினது இல்லையே. இப்ப குடுக்கற குடுப்புல அடுத்து திருந்துவா பாரு. ஐயோ பாட்டிமா. நீ சும்மா இரு. என்னடி சொன்ன? என் பேத்திய ஓ வீட்டு மருமகளா? அப்புறம் சிவகாமி திருந்தி சந்தோஷமா இருந்தா உனக்கு பொறுக்காது. நீ கஷ்டப்படுற வரைக்கும் அவளும் கஷ்டப்பண்ணுமா? நீ நல்லவளா இருடி. சந்தோஷம் உன்னை தேடி வரும். அறிவில்லாம பேசிட்டு இருக்க. ஏய், யாருக்கு அறிவில்ல? உனக்கு தாண்டி. காது கேட்கலையா? ஏய் கிளவி. ஆமா, இவ அப்படியே குமரி. எதுவும் பிரச்சனை பண்ணாம இந்த இடத்த விட்டு காலி பண்றியா இல்ல வாங்கிட்டு காலி பண்றியா? ஓஹோ, கிளவி நீயே அடிக்கும் போது ஜென்னால அடிக்க முடியாதா? தைரியம் இருந்தா அடி, நீ பாக்கலாம். ஈயா உன. ஹேய் பாட்டிமா, விடாதீங்க. 4 கொடுங்க. இவளுக்கு ஒரு ஆள் அடிச்சா காணாது. இருங்க, நான் ஒரு கட்டையை தூக்கிட்டு வரேன். இங்க பாரு கிளவி, வேண்டாம் என்ன பகச்சிக்காத. அடச்சி வாய மூடு. எங்க ஊர்லலாம் இப்படிதான் பேய் பிடிச்ச ஆடுறவள விளக்கமத்த கொண்டு உச்சந்தலையிலே அடிப்பாங்க. அப்பதான் பேய் இறங்கும். அதை தாண்டி இப்ப நான் பண்ண போறேன். அடிக்கிற அடியில பேய் இறங்கி ஓடும் பாரு. ஏய், என்ன பத்தி தெரியாம அடிக்கிற கிளவி உன்ன. ஏய், பாட்டிமா மேலேயே கை வைக்க பாக்குறியா? அடியே ஓனு என்ன வாய் பேசுன? வலிக்குதா? வலிக்கணும் கண்டிப்பா வலிக்கணும். ஏன் புருஷன நீ மரியாதை இல்லாம பேசுறியா? உன்ன ஏய் எலும்பி, போடு ஆளாளுக்கு போட்டாதான் இவ அடங்குவா. சும்மா அப்படி போடுன்னு இவளை போட்டு வாங்குறோம். பாட்டிமா, நீங்க கைய யூஸ் பண்ணுங்க. ஸ்வேதா, விளக்கமாத்த டைட்டா பிடிச்சுக்கோ. ஒவ்வொரு அடியிலையும் விளக்கமாத்த குச்சி பிய்யணும். அவ உடம்பு தோல் உரியணும். ஆரம்பிங்க. போடு. விட மாட்டேன். வேணாம், இங்க பாரு வலிக்குது. இனி வருவ போடு. ஏய் ஸ்வேதாமா, போதும் விடு. சக்தி, இவ எப்படி மரியாதை இல்லாம பேசலாம்? ஐயோ, அதுக்காக விடுமா. சார், இவ இப்படி வாங்கணுங்கிறதுக்காக தான் இங்க வர வச்சதேவும். வந்ததுக்கு மனசுக்கு திருப்தியா வாங்கிட்டு போறா, விடுங்க. அடியே, இனி இந்த வீட்டு பக்கம் நீ வருவ? சொல்லுடி. உங்க யாரையும் நான் சும்மா விட மாட்டேன். சும்மா விடவே மாட்டேன்.